அப்ப எதை தேட வேண்டும்? பெயரை தேட வேண்டிய அவசியம் இல்லை, பணத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, ஐஸ்வர்யத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, பிரபல்யத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த உலகத்தின் மனிதர்களுக்கு முன்பாக மேன்மையா பேசப்படணுன்றதை தேட வேண்டிய அவசியம் இல்லை, எதையுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. தேட வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என் சமாதானம். கர்த்தர் எனக்கு கொடுத்த சமாதானத்தை நான் தேடணும். சமாதானம் என்கிற சொத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். சமாதானத்தை நான் காத்துக்கொள்ளணும். சமாதானத்தில் நான் தங்கி இருக்கணும். அதான் நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். அல்லேலூயா, ஆமென். சரி, இந்த சமாதானத்தை நான் எப்படிங்க நான் பெறலாம்? சமாதானத்தை நான் பெறுவதற்கு என்ன நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் போதகத்தை மறந்துடாது. போதகம், என் போதகம், மை டீச்சிங்ஸ், என் போதகம் உனக்கு என்னத்தை கொண்டு வரும்? நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானத்தை பெருக பண்ணும். ஆமென். போதகம் ரொம்ப முக்கியம். ஏங்க சரியான போதனையை கேட்கணும், சரியா தேவன்டேந்து வரக்கூடிய போதனையை கேட்கணும். டீப்பா பேசுறேன்ட்டு ட்ரையா பேசுறதையும் கேட்டுட்டு இருக்க முடியாது, போர் அடிச்சு போயிடும், பிரயோஜனப்படாது. ஒண்ணுமே டீப்பா பேசுவாரு, ஆனா என்ன இருக்கும்? ட்ரையா இருக்கும். அதனால எனக்கு எந்த லாபமே இருக்காது. கேட்டா அவர் டீப்பா பேசுறாரு. எனக்கு காலாகாலத்துக்கேற்ற வார்த்தைகள், சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லத்தக்க மனிதர்களுடைய போதகத்தை கேட்கக்கூடிய கிருபை எனக்கு வேணும். அப்படிப்பட்ட சூழலை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார்.